போய் பாரு. ஹாய். வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உள்ள வாங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? அவரும் கிளம்பிட்டார். பாத்து. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பாத்து வரக்கூடாதா? உன் கவனம் எங்கடி இருக்கு? ஏண்டி தண்ணி நீதானே ஊத்தி வச்ச, தெரியாதா உனக்கு? சாரிங்க, கவனிக்கல. என்ன கவனிக்கல? ஏய் விட்றா, இதெல்லாம் எதிர்பாராம நடக்கிற விஷயம். ஏய் இது சும்மாரு, எதுக்கு எடுத்தாலும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு. பாருங்கம்மா, ஹையர் ஆபீசரே மிரட்டுறான். ஹலோ, அதெல்லாம் வீட்டுக்கு வெளியே. வீட்டுக்குள்ள வந்துட்டா நீ மண்ணாங்கட்டி மதந்தா. நான் உனக்கு மரியாதை கொடுக்கணும்னு எதிர்பார்த்தா வீட்டுக்கு வராத. டேய் டேய், சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன்டா, இதுக்கே டென்ஷன் ஆகுற? வர வர இப்ப எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகிட்டு இருக்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். போலாமா? காஃபிடா. சரி வா. போற வழியில சாப்பிட்டுக்கிறேன். போடா. அம்மா வரமா. உன்னால தாண்டி அவன் எல்லார்கிட்டயும் எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டு இருக்கான். என்னங்க, ஏதாவது மறந்துட்டீங்களா? நீ தாண்டி மறந்துட்ட. பொம்பளைங்கிறத மறந்துட்ட, வெக்கத்தை மறந்துட்ட. கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாம வீட்டுக்கு வந்தவன் மேல விடுற. ஐயோ இல்லைங்க. உன் புத்தி எனக்கு நல்லாவே தெரியும்டி. என்னங்க நீங்க? யாராச்சும் வேணுனே போய் விழுவாங்களா? வழுக்கி விழுந்துட்டேங்க. வேணுங்கிறதுக்காக தான் நீ விழுந்த. அவன் உனக்கு வேணும், அதனால தான் நீ விழுந்த. ஐயோ கடவுளே. எதுக்கடி இந்த அசிங்கத்துக்கு கடவுளெல்லாம் கூப்பிட்டு இருக்க? நான் சொல்றேன், வழுக்கி விழுந்தது கடைசி முறையா இருக்கட்டும். வெரி குட். ஃபோட்டோ நல்லா வந்திருக்குப்பா. கஸ்டமர் எப்போ வர சொல்லியிருக்காங்க? இப்போ வந்து வாங்கிக்குவாங்க சார். சரி, இதை பேக் பண்ணி வச்சிரு. ஓகே சார். தேங்க்யூ சார். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். என்ன ரெடியா இருக்க? ரெடியா இருக்கு சார். ஓகே, இதை பேக் பண்ணுறீங்க. ஓகே சார். எவ்வளோங்க? 450 ரூபா சார். ஹலோ, சாய் கலர்ல. ஆமாம் சார், இப்போ தான் பையனை அனுப்பிச்சிருக்கோம். இன்னொரு 10 நிமிஷத்தில் அங்கே இருப்பான் சார். ஆமாம், ஆர்டர்லாம் பக்காவாக இருக்கு. நீங்கள் அட்வான்ஸாக பே பண்ணிட்டீங்களே? சார் இது எனக்கு தானே? அதான் சார், அதான். ஒன்றும் இல்லை சார், இங்கே பையன் கண்டிப்பாக வந்துடுவாங்க சார். ஹாய். வணக்கம் சார். இந்தாங்க. பிரிண்ட் போட்டாச்சு. ஓகே, ரெடி ஆச்சா?
பிரிச்சுக்கிறேன். என்ன சார் இது? வேற போட்டோ இருக்கு? சாரி சார். என்ன சாரி சார்? இப்படியே கவனக்குறைவா இருக்கிறது? சார் இந்த போட்டோ இப்போ வந்து வாங்கிட்டு போனாரு. பேக்கிங் மாறிடுச்சு சார். இப்போ எப்படி நோ ப்ராப்ளம் சார். நம்பர் என்கிட்ட இருக்கு. இப்போ நான் கொஞ்சம் தயவுசெய்து ஃபோன் பண்ணுங்க ப்ளீஸ். ஹலோ. சார் நான் சாய் கலர் லேப்லேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்க சார். இப்போ நீங்கள் ஃபோட்டோ வாங்கிட்டு போனீங்களா சார்? அந்த பேக் மாறிடுச்சு சார். உங்ககிட்ட வேற ஒரு ஃபோட்டோ வந்துருச்சு. ஓ அப்படியா? ஆமாம் சார். இப்போ அங்கே அந்த கஸ்டமர் வந்து வெயிட் பண்ணுறாரு. கொஞ்சம் நீங்கள் வந்து இங்கே கொடுத்துட்டு போக முடியுமா சார்? அவர் எனக்கு தெரிஞ்சவர் தான். அவர் எங்கே இருக்கான்னு கேளுங்க, நானே போய் வாங்கிக்கிறேன் ப்ளீஸ். சார் இப்போ நீங்கள் எங்கே சார் இருக்கீங்க? நான் இப்போ ஃபுட் மார்வல் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இருக்கேன். அப்படியா? ஒரு நிமிஷம். அவர் ஃபுட் மார்வலில் இருக்காங்க சார். சரி, ஃபுட் மார்வல் தானே, முதல்ல பேக் பண்ணி கொடு, நானே போய் வாங்கிக்கிறேன். சார் 10 மினிட்ஸ் சார். அங்கேயே வெயிட் பண்ணுங்க. அவரே வந்து உங்கள் ஃபோட்டோவை கொடுத்துட்டு அவர் ஃபோட்டோவை கலெக்ட் பண்ணிக்குவார் சார். ஓகே சார், நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன். ஓகே சார். சார் பக்கத்தில் தான் ஃபுட் மார்வல் இருக்கு. அங்கேயே அவர் வெயிட் பண்ணி. எத்தனை தடவையா சொல்லுங்க, முதல்ல பேக் பண்ணி. எவ்வளோ ஆச்சு சார்? 300. ஹலோ ரவி. ஃபோட்டோ என்ன அங்கிள், லண்டன்லேருந்து வந்திருக்கேன். அதுவும் எதாச்சியும் மீட் பண்ணியிருக்கோம். என்னை பற்றி கேட்காம ஃபோட்டோவை பற்றி கேட்குறீங்க? ஐம் டெரிபிளி சாரி. இந்த ஃபோட்டோ ஸ்டுடியோவில் வந்ததுனால இந்த ஃபோட்டோ பற்றியே ஒரு டென்ஷன். உங்கள் ஃபோட்டோ தானா? பாருங்க, நமக்குள்ளேயே மாறி போயிருக்கு. இது ஃபேமிலி ஃபோட்டோ தானே? ஆமாம், ஃபேமிலி ஃபோட்டோ எஸ். இதில் யமுனா, பட்டாபி மாமா, திவாகர் எல்லாம் இருக்காங்கல்ல? இருக்காங்க. வரமாட்டேங்குது. ஆமாம் ஆமாம். ஃபோன் ஃபோன். ஆமாம், ஒன்று. ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். நான் பரணி பேசுகிறேன். சொல்லுங்க சார். அந்த சிரப் கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சு சார். அடையாளம் இருக்க மெடிக்கல் ஷாப்பில் இருந்துச்சு. உங்கள் லக்கின்னு தான் சொல்லணும். வாங்க சார், வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க் காட், நான் இப்போயே வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன் சார். சார் ரொம்ப தேங்க்ஸ். அட்ரஸ் சொல்லுங்கள். கற்பகம் கார்டன், 3rd கிராஸ் ஸ்ட்ரீட், காந்தி நகர். ஓகே அடையார். ஓகே, நான் இப்போயே வரேன். பாய். தேங்க்யூ. சாரி அங்கிள், ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு, நான் கண்டிப்பாக போய் ஆகணும். கண்டிப்பாக. நான் வேணா ஈவினிங் வந்து உங்களை வெயிட் பண்ணுறேன். வாங்க வாங்க வாங்க. ஓகே, பாய். See you uncle. See you. ஃபோட்டோ. எஸ். ஓகே, வரேன். அப்பா. Oh my God. பாய் அங்கிள். பாய். ஒரு நிமிஷத்துல வேர்த்து விறுவிறுத்து போச்சே. ஐயோ. அடேங்கப்பா, இந்த போட்டோல ஈஸ்வரியை பார்க்கும்போது ஒரு 10 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கு. இந்த போட்டோவை மாட்டினதுக்கு அப்புறம் தான் வீடே பளிச்சுன்னு இருக்கு. என்ன ஈஸ்வரி, சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்தில் சோகமா இருக்க? என் சந்தோஷம் தொலைஞ்சு போய் ரொம்ப நாளாச்சுங்க. இனிமே அது வராது. யமுனாவை கட்டிக்க போற மாப்பிள்ள இந்நேரம் இந்த போட்டோவை பார்த்திருந்தாருன்னா என்ன நடந்திருக்கும்?
இந்த போட்டோல இருக்கிறது யாருன்னு அவர் உங்ககிட்ட கேட்டிருந்தாருன்னா நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க? எனக்கு மனைவிங்கிற அந்தஸ்து உங்களால இந்த போட்டோல மட்டும் தாங்க கொடுக்க முடியும். ஊரறிய முடியாது. வீணா எதுக்கு சிரமப்படுறீங்க? உங்களோட இந்த ஆசையினால யமுனோட வாழ்க்கை வீணா போக இருந்தது. வேண்டாங்க. அவ வாழ வேண்டிய பொண்ணு. நான் எரிஞ்சு அணைஞ்சு போன விளக்கு. எனக்காக பிரகாசமா எரிய காத்துட்டு இருக்கிற விளக்கு உடைச்சிடாதீங்க. நான் கனவு காணக்கூட அருகதை இல்லாதவ. ஆனா யமுனா 1000 கனவுகளோட இருக்கிறவ. அவ வாழ்க்கை கனவாகி போயிடக்கூடாதுங்க. யமுனா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். ஆசைப்பட்டவரையே அவ கட்டிக்கணும். ஈஸ்வரி, இப்ப எதுக்கு நீயா நடக்காததெல்லாம் கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்க? என் வாழ்க்கையில கூட தான் கற்பனை பண்ணி பார்க்க முடியாததெல்லாம் நடந்துருச்சே. சரி, இனிமே எதுவும் தப்பா நடக்காது. யமுனா கல்யாணம் நல்லபடியா நடக்கும். இங்க பாருங்க, என்ன நரகத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்திருக்கீங்க. எனக்கு ஒரு கௌரவமான வாழ்க்கை அமைச்சு கொடுத்திருக்கீங்க. எனக்கு இதுவே போதுங்க. இனிமேல எனக்காக செய்யறேன்னு சொல்லிட்டு உங்க சந்தோஷத்தையும் உங்க குடும்ப சந்தோஷத்தையும் தயவு செஞ்சு கெடுத்துறாதீங்க. ஈஸ்வரி, நீயும் நம்ம குடும்பத்துல ஒருத்தி தானே? குடும்ப அட்டையில வேணா என் பேரை உங்க குடும்பத்துல ஒருத்தைய சேர்த்துக்கலாங்க. ஆனா உங்க குடும்பத்துல இருக்கிற மனுஷங்க மனசுல சேர்க்க முடியாதுங்க. சேர்க்கிறேன். யமுனா கல்யாணம் நல்லபடியா முடியட்டும். மனசார எல்லாரும் உன்னை ஏத்துக்கும்படியா செய்யறேன். யமுனா, ரெட் போட்டிருக்க, ஒயிட் போட்டேன்னா நாம கண்டிப்பா ஜெயிச்சிருவோம். என்ன? கேர்ஃபுல். சான்ஸே இல்ல. ஏதோ ஃப்ளூக்ல ரெட் காயின் விழுந்துருச்சு. லோகமா, யமுனோட கை நடுங்கிறது பாருங்களேன். ஏய் கல்பனா, ஏய் யமுனா, இத பாரு, கான்சென்ட்ரேட் பண்ணு. யூ கேன் டு இட். சான்ஸே இல்ல. நிச்சயமா நாங்க தான் ஜெயிப்போம். லோகமா என்ன சொல்றீங்க? டேய், நீ அடி. Hey, lovely. I love you, Yamuna. என்ன லோகமா, நீங்க ரெட் காயினை முதல்ல போட்டிருந்தா நம்ம ஜெயிச்சிருக்கலாம்ல. ஏமா நீ முன்னால ஆடுனல, போட்டுருக்கலாம்ல. எனக்கு இந்த ஆடவே புரியல. இங்க பாரு, இது சீட்டிங். தோத்துட்டீங்கல, தோப்புக்கரணை போடுங்க. இல்ல, இது அழுகுனி ஆட்டம். நாங்க தோத்து போயிட்டு தான் ஒத்துக்கவே மாட்டோம். இது சீட்டிங். இதெல்லாம் டூ மச். அதெல்லாம் கிடையாது. தோத்துட்டீங்களே, ரெண்டு பேரும் மரியாதை அப்பா வந்துச்சு. வாங்கப்பா. இவ்ளோ நேரமா ரவி உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. And she is கல்பனா, ரவியோட லண்டன் ஃப்ரெண்ட். ஹலோ. ஹாய். லண்டன்ல எனக்கு ரவி மட்டும் தான் ஃப்ரெண்ட். எங்க யமுனா, திவாகரியே நீங்க கூட என் ஃப்ரெண்ட் தான். என்னப்பா, காலைல ஜிஹெச்ல ஆபரேஷன் முடிஞ்சதும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வரேன்னு சொன்னீங்க, வரவே இல்ல. பாவம் ரவி ரொம்ப நேரமா அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் நானே நம்ம புது ஹாஸ்பிட்டலோட சைட்டுக்கு கூட்டிட்டு போனேன். அங்க இருந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணா உங்க மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்லயே இருந்தது. சரி, நம்ம வீட்லயே வச்சு உங்களை மீட் பண்ணிக்கலாம்னு கூட்டிட்டு வந்துட்டேன். எங்க அங்கிள் அந்த போட்டோ? என்ன சொல்ற ரவி? காலையில அப்பா கிரிஜாவோட கல்யாண ஆல்பத்தை தானே எடுத்துட்டு போனாரு. சாரி அம்மனா, சொல்ல மறந்துட்டேன். நானும் அங்கிளும் ஈவினிங் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லயே மீட் பண்ணிட்டோம். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லயா? ஆமா யமுனா, நாம ஒரு குரூப் போட்டோ எடுத்தோம் இல்லையா, அது லேமினேட் பண்ண கொடுத்துருந்தேன். அதை கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போ கடைக்காரன் ஃபோன் பண்ணி, சார் உங்க போட்டோ மாறி போச்சு, அதை பிரிண்ட் பண்ண கொடுத்தவர் வந்திருக்காரு, அவர்கிட்ட அந்த போட்டோவை கொடுக்கணும், நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்டான்.
நான் இப்போ டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் இருக்கேன்னு சொன்னேன். சரி சார் நீங்கள் அங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் வந்து அவர் வாய்க்க சொல்கிறேன்னா. சரி பார்ட்டி வருவார், நான் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தா வாட் a சர்ப்ரைஸ், அங்கிள் வந்து நிற்கிறாரு. அப்போ பார்த்து மெடிக்கல் ரெப் நம்ம பரணியில் ஃபோன் பண்ணி சிரப் ரெடியாக இருக்குண்ணா. அதான் அங்கிள் கிட்டையும் சரியாக பேச முடியல, ஃபோட்டோவையும் பார்க்க முடியல. ஆமாம், அந்த ஃபோட்டோ எங்க அங்கிள்? எது? என்ன போட்டோ பாது? அது வந்து நான் சொல்றேன்ப்பா, ஈஸ்வரி போட்டோ. அறிமுகமாகிய அனுபவமெல்லாம் பொய்முகம் காட்டுதே நெடுங்காலமா தாய்மைக்கு மே